Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடந்த மார்ச் 1ஆம் தேதி ஓமன் கடற்கரைக்கு அப்பால் மார்ஷல் தீவுகளின் கொடியுடன் வந்த MKD விஓம் என்ற வர்த்தக கப்பல் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒரு இந்தியர் பலியானார். அதே நாளில் பலாவ் நாட்டின் கொடியுடன் வந்த ஸ்கைலைட் என்ற வர்த்தக கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 2 இந்திய கப்பல் ஊழியர்கள் உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டது. கடந்த மே 8ஆம் தேதி ஆர்முஸ் ஜலசந்திக்கு அருகே மரப்படகில் ஏற்பட்ட தீ விபத்தில் அதில் பயணம் செய்த 3 இந்தியர்களில் ஒரு இந்திய மாலுமி உயிரிழந்தார். தொடர்ந்து ஜூன் மாத தொடக்கத்தில் ஓமன் கடல் வழியாக சென்ற ஈரானின் எண்ணெயை ஏற்றி சென்ற MT செட்டபெல்லோ என்ற வர்த்தக கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்டனர். மீட்பு நடவடிக்கையில் 21 மாலுமிகள் காப்பாற்றப்பட்டாலும் பயிற்சி அதிகாரியான ஆதித்யா சர்மா, ஃபிட்டர் சிவானந்த் சௌராஷியா மற்றும் தலைமை பொறியாளர் பட்னாலா சுரேஷ் ஆகியோர் சடலங்களாக அடையாளம் காணப்பட்டனர். முன்னதாக M/T மாரிவெக்ஸ் என்ற வர்த்தக கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அந்த கப்பலில் இருந்த 24 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை ஆர்முஸ் ஜலசந்தியின் தெற்கு பகுதியில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மொம்பாசா மற்றும் அல் பகியா என்ற 2 எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தியுள்ளன. மொம்பாசா கப்பலில் இருந்த ஒரு இந்திய பணியாளர் கொல்லப்பட்ட நிலையில் 6 இந்தியர்கள் உட்பட 8 பேர் காயமடைந்துள்ளனர். முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஓமன் கடற்கரைக்கு அப்பால் சைப்ரஸ் நாட்டு கொடியுடன் 11 இந்தியர்கள் பயணித்த GFS கேலக்சி கண்டெய்னர் கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் ஒரு இந்தியர் காணாமல் போன நிலையில் 10 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். ஈரானின் தாக்குதலை கண்டித்துள்ள இந்தியா ஆர்முஸ் ஜலசந்தியில் பொதுமக்கள் சார்ந்த கப்பல் போக்குவரத்து மற்றும் உள்கட்டமைப்புகளை குறிவைக்கும் நடவடிக்கைகள் முடிவுக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. ஈரானுடனான ஒப்பந்தம் ரத்தான நிலையில் ஆர்முஸ் ஜலசந்தியில் நிலைமை மேலும் மோசமாகியுள்ளது. அப்பகுதியில் சிக்கியுள்ள இந்தியா தொடர்புள்ள 9 டேங்கர் கப்பல்கள் தங்கள் பயணத்தை தொடர முடியாமல் உள்ளன. அந்த கப்பல்களில் 198 இந்திய குழுவினர் அச்சத்துடன் நடுக்கடலில் நங்கூரமிட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. வார கணக்கிலோ மாத கணக்கிலோ ஒரே இடத்தில் முடங்கி கிடப்பது கப்பல்களுக்கும் அவற்றில் உள்ள குழுவினருக்கும் குறிப்பிடத்தக்க அபாயங்களை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. போர் சூழலுக்கு மத்தியில் ஆர்முஸ் நீரிணை வழியாக வெற்றிகரமாக பயணித்த இந்தியர்களுக்கு இப்போது நிலைமை மேலும் மோசமானதாக அமைந்துள்ளது. உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான மாலுமிகளை வழங்கும் நாடுகளில் 3வது இடத்தில் இந்தியா உள்ளது. சர்வதேச வர்த்தக கப்பல்களில் சுமார் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பணியாற்றுகின்றனர். இது உலகின் கடல்சார் பணியாளர்களில் சுமார் 12% ஆகும். ஈரான் போர் வளைகுடா பகுதி கடற்பரப்பை ஒரு ஆபத்தான யுத்தக்களமாக மாற்றியுள்ள நிலையில் இந்திய மாலுமிகளுக்கு அதிக பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. ஆர்முஸ் ஜலசந்தி பகுதியில் சிக்கியுள்ள இந்திய குழுவினரின் பாதுகாப்பு தொடர்பான விவகாரத்தை ஈரான் அரசுடன் இந்திய வெளியுறவு அமைச்சகம் எடுத்துரைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.